சாத்தானின் கிரியைகளை அழிக்க இயேசு வந்தார். இன்று நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி இது. பாவத்தின் அடிமைத்தனம் உடைக்கப்படுகிறது. பயமும் மரணமும் மீதான வெற்றி கிடைக்கிறது. சாத்தானின் சங்கிலிகள் உடைகின்றன. நமக்கு ஆவிக்குரிய விடுதலை கிடைக்கிறது. சாத்தானின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இன்றே இயேசுவை ஏற்றுக்கொள். இன்றே விடுதலையை அனுபவி. இன்றே. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதிமுதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாத்தான் மனிதரை பாவம், பயம், பொய், நோய், மரணம் ஆகியவற்றால் கட்டுப்படுத்த முயல்கிறான். அவன் மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்க விரும்புகிறான். இந்த தீமையின் அதிகாரத்தை முறியடிக்கவே இயேசு இந்த உலகிற்கு வந்தார். இயேசு தன் வாழ்க்கையில் சாத்தானின் அதிகாரத்திற்கு எதிராக செயல்பட்டார். அவர் பிசாசுகளை ஓடச் செய்தார், நோயாளிகளை குணமாக்கினார், மனிதரை பாவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்தார். சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் மூலம் சாத்தானின் அதிகாரத்தை முழுமையாக தோற்கடித்தார். பாவத்தின் அடிமைத்தனம் உடைகிறது. பயமும் மரணமும் மீதான வெற்றி கிடைக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய விடுதலை கிடைக்கிறது. கிறிஸ்துவில் புதிய ஜெயமான வாழ்க்கை வாழ முடிகிறது. ஜெயமான புதிய வாழ்க்கையை ஆரம்பி. இயேசுவே ஜெயம். இயேசுவே விடுதலை. இயேசுவே ஆண்டவர். ஆமேன்.